அனாத்மாவான வஸ்துக்களில் நின்று மனதானது திரும்புவதனால் மாத்திரம் சுத்தமான ஆத்மஸ்வரூபம் விளங்குகின்றது, அறியப்படுகிறது என்று நீங்க சொன்னீர்கள். மனது என்னது, திரும்பினா மட்டும் போதும், வெளியில இருக்கக்கூடிய அனாத்மா வசனம் திரும்பினா போதும் தான் நீங்க சொன்னீங்க. சுளுத்தியில் அந்நிய விஷயங்களில் நின்று மனது திரும்பி இருக்கப்படியினாலும் ஆத்மஸ்வரூபம் விளங்க வேண்டும். அப்படின்னா ஆழ்ந்த தூக்கத்துல எந்த விஷயமும் கிடையாது, மனசு வெளிநோக்கி போக கிடையாது, மனம் உள்நோக்கி திரும்பி தானே இருக்குது. அப்ப அந்த இடத்துல ஏன் ஆத்மஸ்வரூபம், ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஏற்படுவதில்லை? இல்ல ஏற்பட்டிருக்கணும் இல்ல, அதுவே போதும் இல்ல. சுளுத்திங்கிறது எனது ஆழ்ந்த தூக்க நிலை, அந்த தூக்க நிலையே போதுமே, மனம் வெளிநோக்கி ஓடாம இருக்கே. ஆனா அந்த ஸ்டேட்ல ஏன் அதை ஆத்மா ஞானமா நம்ம எடுத்துக்கிறது இல்லை, அதை ஏன் அறியப்படுவதில்லைன்னு கேட்கிறாரு. சுளுத்தியில் அந்நிய விஷயங்களில் நின்றும் மனதானது திரும்பி இருக்கிறபடியினால் ஆத்மஸ்வரூபம் விளங்க வேண்டும். அங்கடம் இருக்க உறக்கத்தினாலேயே இந்த கோரிக்கை நிறைவேறும் பொழுதும் அந்நியமான சாதனங்கள் எதற்கு? நீங்க சொல்றபடி பார்த்தா வெளிநோக்கி மனசு ஓடக்கூடாதுன்றீங்க, அவ்வளவுதானே? தூங்குனா போச்சு, வெளியவே ஓடாது, உள்ளதானே இருக்கும் போது. இப்படி ஒரு எளிமையான ஒரு டெக்னிக் இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு உட்காந்து தியானம் பண்ணுங்க, சமாதி பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, படிங்க, இதெல்லாம் விசாரம் பண்ணுங்க, என்னென்னமோ பண்ண சொல்றீங்களே. அஷ்டாவகரரே இந்த கேள்வி கேட்டிருக்காருன்னா பாத்துங்க, நம்மளாம் ஏமாத்துறோம். நம்ம கேட்கிற கேள்வி எல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அஷ்டாவகரரே இந்த கேள்வி கேட்டிருக்காரு. வெளியே போகக்கூடாது, அவ்வளவுதானே, தூங்குனா உள்ள போயிட போகுது, அவ்வளவுதான். நீங்க என்ன சொன்னீங்க? மனம் எண்ணங்களை விருத்தி பண்ணி வெளிநோக்கி ஓடக்கூடாதுன்னு, நீங்க விஷயங்கள்ல ஓடக்கூடாதுன்றீங்க. தூங்குனா வெளியே ஓட போறது இல்லை, உள்ள போயிட போது, அந்தர்யாமியா உள்ளுக்குள்ள அந்தர்முகமா இருக்க போகுது. அப்ப அதுவே நீங்க ஞானம்னு எடுத்துக்கலாமே, இதுவே ஒரு சாதனமா ஏன் எடுத்துக்கூடாது? வேற எதுக்கு பிராக்டிஸ்லாம்? இவ்விதம் விப்ரனால் ஆபேசிக்கப்பட்டதற்கு அரசனானது. இப்ப ஜனகர் சொல்றார் இந்த அஷ்டவகரருடைய கொஸ்டின், நம்ம இந்த கொஸ்டினை கேட்டா எப்படி இருக்குமோ அது பதில் சொல்ற மாதிரி. அதற்கு நான் சமாதானம் சொல்வதை கவனித்து கேளும், லிசன் கேர்ஃபுல்லி அப்படிங்கிறார். சுளுத்தியில் மனதிற்கு திரும்புதல் உண்டு என்பது எவ்விதத்திலும் உண்மைதான். நீ சொல்ற மாதிரி டீப் ஸ்லீப்ல மனசு உள்நோக்கி போகுதுங்கிறது உண்மைதான், நான் அதை மறுக்கல. ஆனால் அவ்வேளையில் அந்த மனதின் கண்ணுள்ள சாத்வீக குணமான வஸ்துக்களை விளங்கக்கூடிய சாமர்த்தியம் தமோ குணத்தில் இலீனமாக இருக்கும் பொழுது சித்ஸ்வரூபத்தை எவ்விதம் விளங்கக்கூடும்? அதாவது டீப் ஸ்லீப்ல நமக்கு 3 குணங்கள் இருக்குது, சத்துவ, ரஜஸ், தமஸ்னு. ஆழ்ந்த தூக்க நிலையில தமோ குணம் பிரதானமாக, அதாவது அதிகப்படியான தமோ குணம் இருக்கிறதுனால அங்க சத்துவ குணம் ரொம்ப கம்மியா இருக்குது, வெரி லிமிட்டடா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு பொருளையும், பொருள்னு சொல்லக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் அறியக்கூடிய தன்மை அதற்கு ஒரு முழுவதுமாக இல்லை. டார்க்னஸ்ல இருக்கிறது போல இருக்குது. டார்க்னஸ்ல எப்படி நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அது போல. அதனால அங்க எந்த ஒரு விஷயத்தையும் டீப் ஸ்லீப்ல நம்மளால அந்த ஞானம் ஏற்படுவதில்லை. அதான் சொல்ல, தமோ குணத்தினால் இலீனமாக இருக்கும் பொழுது சித்தின் சொரூபத்தை எவ்விதம் விளங்கக்கூடும்? மை தடவப்பட்ட கண்ணாடியில் இருக்கும் ஆகாசமானது அந்நிய விஷயங்களில் இருந்து திரும்புவதனால் மாத்திரம் ஒரு காலம் விளங்குகிறது இல்லை. இப்போ உதாரணத்தை சொல்றார், கண்ணாடி. இப்போ நமக்கு ஒரு மிரர் தான் இப்போ வச்சிருக்கீங்க, மிரரை நீங்க வெளியே வாசலுக்கு எடுத்துட்டு போயிடுறீங்க. எடுத்து போய் நீங்க வெளியே எடுத்துட்டு போனாலே ஆகாசத்தோடைய இது மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது டிஃபால்ட், வெளியில மிரர் இருந்தாலே. இப்ப இந்த மிரர்ல நீங்க கண்ணாடியில மை தடவிட்டீங்க, இப்ப அந்த ஆகாசத்தோட ரிஃப்ளெக்ஷன் இதுல வருமா? மைங்கிறது ஒண்ணு கம்ப்ளீட்டா பிளாக்கா இருக்குது, அதுல போய் என்ன பண்ண முடியாது, இந்த ஆகாசம் அதுல பட்டாலும் அதுல ரிஃப்ளெக்ட் ஆக முடியாது. ஆனா இந்த கண்ணாடிக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய குணம் இருந்தாலும் இந்த மை அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதை தடுத்து விடுகிறது. அததான் இங்க சொல்லி அந்நிய விஷயங்கள், இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், மனம் உள்முகம் திரும்பினா போதும், சித்தானவள் தானா தெரிஞ்சிருவா அப்படின்னும். பிரதிபிம்பம், அதாவது கண்ணாடியில தெரிகிற உருவத்துல இருந்து மனதை திருப்பி கண்ணாடியில பார்த்தாலே ஆகாசம் அதுல பிரதிபலிக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஆனா இப்ப கண்ணாடி ஃபுல்லா பிளாக்கா இருக்கும் போது நீங்க மனசு திருப்பினா மட்டும் அங்க என்ன தெரியும்? பிரகாசம் தெரியாது, வெறும் பிளாக் தான் தெரியும். இப்ப நம்ம மனசு உள்நோக்கி திரும்பும் போது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் கம்ப்ளீட்டா தமோ குணம் மறைத்திருக்கும் பொழுது கான்சியஸ்னஸ் அங்க எப்படி தெரியும்? வெறும் தமோ குணம் மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது அப்படிங்கறத இங்க சொல்றாரு.
ஒரு காலம் விளங்குவதில்லை. இந்த படியே சுளுத்தியில் திரும்புதலில் இருந்தும் நித்திரையினால் மனது மறைக்கப்பட்டு யோகிதையற்று இருப்பதினால் சித்தை விளக்குறதில்லை. அப்ப ஆழ்ந்த தூக்க நிலையான சுளுத்தி நிலையில நாம திரும்ப மனம் உள்நோக்கி போனாலும் அங்க நித்திரையினால் மனது மறைக்கப்பட்டு, நித்திரைன்னு சொல்றார். நித்திரைனா என்ன? நம்ம தூக்கம்னு நினைப்போம். இந்த இடத்துல நித்திரைனா தூக்கம் கிடையாது, அவ்வியக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்ஞானமாகிய ஒரு வெளி. இப்ப ஏற்கனவே கிரியேஷனை பத்தி சொல்லும் போது தத்தாத்திரேயர் என்ன சொல்றார்? கான்சியஸ்னஸ், கான்சியஸ்ல இருந்து ஒரு வெளி உருவாகுது. அந்த வெளியில இருந்து தான் அடுத்தடுத்து வெளின்னா என்னது? ஒரு இப்ப நம்ம உட்கார்ந்துருக்க வீட்டுக்கு வெளியில அப்படிங்கிற மாதிரி கான்சியஸ்னஸுக்கு அந்நியமா இருக்கிறத தான் வெளி அப்படிங்கிறோம். அப்ப அந்த வெளிங்கிறது அவ்வியக்தம், அறியாமை, டார்க்னஸ். அததான் நித்திரை அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்ப ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம மனம் உள்நோக்கி திரும்பினாலும் அங்க திரும்புற இடம் வெளிங்கிற ஒரு டார்க்னஸ் இருக்கிறதுனால அங்க மறைக்கப்பட்டு விடுகிறது, சித்தை விளங்குறதில்லை. ஆகையினால் யோகியமானதும் சுத்தமானதும் ஆகிய மனதினாலே சித்தானவள் விளங்குகின்றாள். இப்ப தமோகுணம் பிரதானமா தூக்கத்துல இருக்கிறதுனால அங்க சித்து விளங்குறது இல்ல. சுத்தமான மனமான சத்துவ குணத்துலதான் சித்து விளங்குகிறாள். கண்ணாடி அழுக்கா இருக்கும் போதும் பிரதிபிம்பம் தெரியாது. கம்ப்ளீட்டா பிளாக்கா பெயிண்ட் அடிச்சீங்கனாலும் அதுல ரிஃப்ளெக்டர் ஆகாது. கண்ணாடி சுத்தமா தொடச்சு வச்சா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப சத்துவ குணம்ங்கிறது தூய்மைப்படுத்தப்பட்ட கண்ணாடி, ரஜோகுணம்ங்கிறது அழுக்கு நிறைந்த கண்ணாடி, தமோ குணம்ங்கிறது கம்ப்ளீட்டா பிளாக் பெயிண்ட் அடிச்ச கண்ணாடி மாதிரி, மைத்தடவிய கண்ணாடி மாதிரி. அப்ப ஆழ்ந்த தூக்கங்கிறது மைத்தடவியது போல. அதனால அதுல ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படிங்கிறாரு. நல்லது.